ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில தெலுங்குல ரிலீஸ் ஆன மாத்து வடலரா அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டெலிவரி பாய் ஒரு இடத்துக்கு டெலிவரி பண்றதுக்காக போறாரு. போன இடத்துல கஸ்டமர்ட்ட இருந்து ஒரு 500 ரூபாய் ஆட்டையை போடுன்னு சொல்லி கொடுத்த பணத்தை மறைக்கிறாரு. ஆனா அந்த விஷயம் அந்த கஸ்டமருக்கு தெரிய வருது. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம் நடக்குது. டெலிவரி பாய்க்கும் கஸ்டமருக்கும் நடந்த வாக்குவாதத்துல டெலிவரி பாய் கஸ்டமரை தள்ளிவிட அந்த அம்மாக்கு அங்க தலையில அடிபட்டு அதே இடத்துல இறந்து போறாங்க. நம்ம ஹீரோ அந்த கொலையை மறைக்கணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட திட்டங்களை திட்டுறாரு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பல ட்விஸ்ட்களை நம்ம ஹீரோ போடி சிக்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நேர படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இங்க ஒரு பேச்சுலர் ரூமா காமிக்கிறாங்க. காலையில ஒருத்தன் எழுஞ்சிக்கிட்டு இருக்கான். அலாரம் அடிச்சதுக்கு அப்புறம் ஏந்து பாக்குறான். ஏந்து பார்க்கும் போதுதான் தெரியுது இந்த ஆளுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. நம்ம படத்தோட ஹீரோவும் கூட இவர் தான். பக்கத்துல ஹீரோ ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான். காலையில ஏஞ்சோடனே வேலை வெட்டி இல்லாம படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஹீரோ அர்ஜென்டா கிளம்பி இங்க வேலைக்கு வந்து பாக்குறாரு. வேலையில தான் கூட இருக்கிற ரூம்மேட்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கூட தான் வேலை பாக்குறாரு. அவன் முன்னாடியே வேலைக்கு வந்துட்டான். அவனை போட்டு நம்ம ஹீரோ திட்டிட்டு இருக்காரு. ஏன்டா ஏஞ்சு வந்தியே என்ன கொஞ்சம் உசுப்பி விட்டுனா நானும் கூட வந்திருப்பல அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க திட்டிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல மேனேஜர் ஒருத்தர் வராரு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உன் ஆளும் தலை முடியும், ஏன்டா நீ இப்படி இருக்கிற, உன்னை பார்த்தா டெலிவரி பாய் மாதிரியே தெரியல, ஏதோ புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி அங்க மேனேஜர் திட்டிட்டு போறாரு. அடுத்து திரும்ப நம்ம ஹீரோ டெலிவரி பண்றாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையை பாக்குறாரு. இப்ப சம்பள டே வந்துருச்சு. அன்னைக்கு போயிட்டு நம்ம ஹீரோ எல்லாருக்கும் சம்பளம் வாங்குறாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் மட்டும் வாங்குற சம்பளம் சந்தோஷமா வாங்குறான். ஹீரோக்கு கொடுக்கற சம்பளம் அவனுக்கு பத்தவே இல்ல. அதுவும் வீட்டு வாடகை, சாப்பாடு செலவு இப்படின்னு வர்ற சம்பளம் எங்க போகுதுன்னே தெரியல. இந்த வேலையை விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு. டெலிவரி பண்ற இடத்துலயும் ரொம்ப ஃபாஸ்டா டெலிவரியும் பண்றது கிடையாது. இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை போகுது. ஹீரோ ரூம்ல தங்கி இருக்கிறது 3 பேர். ஒருத்தவன் நம்ம ஹீரோ பேரு பாபு. ஹீரோ ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான் அபி சோடாபட்டி. அவன் படம் பார்க்கறது அப்புறம் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு ஃப்ரெண்டு ஹீரோ கூடவே வேலை பார்க்கறாரு. அவரோட பேரு இயேசு. இப்ப இவங்க 3 பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில இந்த டெலிவரி எப்படி பண்றதுன்னு உனக்கு நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட் அவர்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காரு. டெலிவரி பண்ணும்போது கஸ்டமர் கிட்ட ரொம்ப சிரிச்ச முகமாவே இருக்கணும், சுடுசுடுன்னு பேசக்கூடாது, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், எப்படி டெலிவரி பண்றது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்ட் இயேசு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போறாரு. ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்றாரு. ரெண்டாவது ஒரு வயசானவர் ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட டெலிவரியை கொடுக்குறாரு. 6500 ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் பணத்தை கொடுக்குறாரு. ஹீரோ ஃப்ரெண்ட் எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. 6500 ரூபாய் எண்ணாரு இல்லையா, அப்படியே எண்ணி முடிச்சுட்டு இதுல கொஞ்சம் 500 ரூபாய் கம்மியா இருக்குன்னு சொல்றாரு. அந்த பெரியவரை வாங்கி என்றாரு. ஆமாப்பா 500 ரூபாய் கம்மியா இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லி அந்த 500 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் காசெல்லாம் வாங்கிட்டு வராரு. பார்த்தல நான் எப்படி டெலிவரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது இப்படிதான் நீயும் பண்ண, இந்த ஒரு 500 ரூபாய் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறாரு. எதுக்குல இந்த 500 ரூபாய் சொல்லி கேட்டா இந்த 500 ரூபாய் அங்கதான்டா ஆட்டைய போட்டேன்னு சொல்றாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கு போனா அந்த பெரியவர் 6500 ரூபாய் தான் ஃபர்ஸ்டே கரெக்டா கொடுத்திருப்பாரு. அதுல ஒரு 500 ரூபாய் அவருக்கே தெரியாம ஆட்டைய போட்டிருப்பாரு. இப்படிதான் கஸ்டமர் கிட்ட அதிகமான அமௌண்ட் வாங்கும்போது ஒரு கவனக்குறைவா நீங்க 500 ரூபாய் கம்மியா கொடுத்துட்டீங்கன்னு நம்ம சொல்லி அந்த 500 ரூபாய் நம்ம ஆட்டைய போட்டுக்கணும். இப்படி சம்பளத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு கிம்பளமா நம்ம சம்பாதிச்சா ஓஹோன்னு வாழ்க்கை போயிட்டே இருக்கும்டா அப்படின்னு சொல்லி எங்க ஃப்ரெண்டுக்கார சொல்லிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, இது என்ன சாதாரண ஆளுங்களா இவனுங்களா, எல்லாம் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறானுங்க, மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறானுங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு 500 ரூபாய் ஆட்டைய போறது தப்பு கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டுக்கார சொன்னாலும் ஹீரோ மனசுக்கு இது சரின்னு படல. இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ஆளு தலைமுடியெல்லாம் வெட்டிட்டு தாடியெல்லாம் எடுத்துட்டு ஆளு பார்க்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா மாறிட்டாரு. இன்னைக்கு டெலிவரி பண்ண போறாரு. ஃப்ரெண்டுக்கார சொன்ன மாதிரியே அதிகமான அமௌண்ட் இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே ஃபர்ஸ்ட் குறிச்சிட்டு அந்த அமௌண்ட்ல இருக்கிறதெல்லாம் டெலிவரி பண்ணணும்னு சொல்லி இங்க ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு இங்க வந்துகிட்டு இருக்காரு. நடந்து வரும்போது டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து இடிச்சிடறான். இடிச்சது பாயிண்ட்லயே இடிச்சிடறான். வலி தாங்க முடியாம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். தெரியாம இடிச்சிட்ட சார், சாரின்னு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, சரி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பக்கத்துல ஒரு லெட்டர் ஏதோ விழுந்திருக்கு. அதுல தேஜஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல தான் வந்திருக்குது. அந்த லெட்டர் எடுத்து இது உங்கள்தான் அப்படின்னு சொல்லி அந்த லேடி கிட்ட கேட்டா ஆமாமா என்னதான் சொல்லி அந்த அம்மா அந்த லெட்டரை வாங்கிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி போகுது. ஹீரோ இங்க ஒரு லிஃப்ட்டுக்கு வராரு. லிஃப்ட்ல ஆல்ரெடி உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. ஹீரோ கூட ஒரு போலீஸ்காரர் வராரு. 2 பேரும் அதே லிஃப்ட்ல தான் இப்ப 3 பேரா போறாங்க.
போயிட்டு இருக்கும்போது டெலிவரி பாயை பார்த்த அங்க இருக்கிற ஒருத்தர், அவரோட பேரு ரவி. இந்த மாதிரி பிளாட் நம்பர் 501 இதுக்கு ஏதாவது கொரியர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்டா அந்த மாதிரி எதுவும் வரல சார் அப்படின்னு இங்க இருக்கிற நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. பக்கத்துல ஒரு போலீஸ்காரர் இருந்தார் இல்லையா, அவரு அது ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கிறாரு தேஜஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்லி போன்ல பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அப்படியே அங்கிருந்து வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல டெலிவரி பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு நபருக்கு கொடுக்குறாரு. அந்த ஆளு பாக்குறதுக்கு கொஞ்சம் விவரமா இருக்கிறதால அங்க ஏமாத்த முடியாது. ரெண்டாவதா ஒரு பிளாட் நம்பருக்கு வராரு. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டி கிட்ட இப்ப டெலிவரி கொடுக்குறாரு. வந்திருக்கிறது ஒரு பாட்டி. அந்த அம்மாவும் காசெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அதை நம்ம ஹீரோ எண்ணிட்டு இருக்காரு. அந்த அம்மா குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்குது. வயசான கிளகட்டை எப்படி பாக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ஏமாத்தணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த வயசான பாட்டியும் தண்ணி எடுக்கிறதுக்காக உள்ள போயிட்டு வராங்க. இந்தாப்பா இந்த தண்ணி தான் இதுக்கு முன்னாடி நான் குடிச்சா நல்லா இருக்கும் குடி அப்படின்னு சொல்லி அவங்க குடிச்ச தண்ணியை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த போய் தண்ணி எடுக்க போனா அந்த கேப்ல ஒரு 500 ரூபாய் ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஆட்டையை போட்டு வச்சுட்டாரு. தண்ணி எல்லாம் குடிச்சு போட்டு இந்தாங்கம்மா இதுல ஒரு 500 ரூபாய் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னது 500 ரூபாய் கம்மியா இருக்கா? போய் சொல்லாத, என் பையன் கரெக்டா எண்ணி கொடுத்துட்டு தான் போனா, அதுல எப்படி 500 ரூபாய் மிஸ் ஆகும், நீ ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்லி பாட்டி ஹீரோவை சந்தேகப்படுறாங்க. அச்சோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்துகிட்டு இருக்க அங்க அந்த பாட்டி விடுற மாதிரி தெரியல. அப்போ ஹீரோ சட்டைக்குள்ளதான் அந்த 500 ரூபாய் எடுத்து வச்சிருப்பாரு. சட்டையை பிடிக்கும் போது அப்படியே அந்த சட்டைக்குள்ள இருந்து 500 ரூபாய் நோட்டு கீழே விழுகும். அட பாதி எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி ஏமாத்த பாக்குறியடா அப்படின்னு அந்த கிளவி நம்ம ஹீரோ சட்டை பிடிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க தள்ளி விட்டுட்டு போலான்னு பார்த்தாக்கா அவங்களோட சட்டை பட்டன் அப்படியே இருக்கும். நம்ம ஹீரோ தள்ளி விடுவாப்பல ஹீரோ நெஞ்சில அப்படியே கிழிச்சுக்கிட்டு கீறிக்கிட்டு போயிட்டு அந்த கிளவி அம்மா பூத்துன்னு கீழே விழுவும். விழுந்த உடனே பேச்சு மூச்சு இல்லாம இருக்குது. நம்ம ஹீரோ போயிட்டு எழுப்புவாரு. முகத்துக்கு நேரா கை வச்சு பாப்பாரு. மூக்குல எந்த ஒரு சுவாசமும் இல்ல, இறந்து போயிட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த டெலிவரி பொருளையும் எடுத்துக்கிட்டு அங்க அந்த பாட்டி அம்மா கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு வேக வேகமா இப்ப அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. டெலிவரி பண்ண வந்த இடத்துல இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டுமேன்னு சொல்லி பயத்துல வந்துகிட்டு இருக்க அவரோட இமேஜினேஷன்ல தான் கூட இருக்கிற ரூம்மேட் பசங்க 2 பேரும் பக்கத்துல நடந்து வர மாதிரி அவருக்கு தோணுது. ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டடா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன் எங்க தப்பிச்சு வந்த, நல்லா யோசனை பண்ணி பாரு, அந்த கிளவி உன் நெஞ்ச பிடிச்சி கீறிச்சு இல்லையா, உன்னோட தசையெல்லாம் அந்த கிளவி கையில நகை கீரல் திசுவா போய் இருந்திருக்கும். அந்த நகத்தை போலீஸ்காரங்க எடுத்து டெஸ்ட் பண்ணி டிஎன்ஏவும் ஃபாரன்சிக்ல கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோ, நீ தான் அந்த வயசான பாட்டியை கொலை பண்ண அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே நம்ம ஹீரோக்கு வச்சது பயங்கரமான ஒரு ஆப்பு. என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்ப குடுகுடுன்னு வர்றாரு. ஓடி போயிட்டு அந்த வீட்டுல இருக்கிற அந்த கிளவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட நகத்துல இருக்கிற நம்ம ஹீரோவோட நெஞ்சில கீர்னா அந்த சதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நகத்துல ஒட்டி இருக்கும். அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு கிளீனா எல்லாத்தையும் பர்ஃபெக்டா முடிச்சிட்டு வராரு. ஏன்னா ஹீரோ கையில கூட பிளாஸ்டிக் கவரை தான் போட்டிருக்காரு, கைரக பதிய கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஹால்லே விட்டுட்டு போனோம் அப்படின்னாக்கா யாரோ வந்துதான் இந்த மாதிரி கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பாட்டி அம்மாவோ தூங்குற மாதிரி நம்ம செட்டப் பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, நிறைய ரூம் இருக்கும், அதுல எந்த ரூம் பாட்டி ரூம்னு கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுக்கார கேட்கற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு வயசானவங்க ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னே தெரியும் இல்லையா, அந்த மாதிரியான செட்டப்லாம் அந்த ஒரு ரூம்ல இருக்குது. அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோ தரதரன்னு எடுத்துட்டு போயிட்டு அந்த வயசான பாட்டி அம்மாவை படுக்க வச்சிடறாரு. அடுத்த நிமிஷம் வெளியே யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குது. இங்க ஒரு பொண்ணு வருது. இந்த பாட்டியோட பேத்தி தான். போனுக்கு சார்ஜர் போடணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க. பாட்டி அம்மா ரூமுக்குள்ள வரலான்னு பாக்குறாங்க. ஆனா சார்ஜர் பாயிண்ட் வெளியவும் சார்ஜர் வயரும் அதுல சொருகி இருக்கிறதால அந்த பொண்ணு வெளியவே சார்ஜர் போட்டுருக்கா. இது பொண்ணு இருக்கிறது நம்ம ஹீரோக்கு சரியா தெரியல. ஆனா வெளியே நடமாட்ட சத்தம் மட்டும் லைட்டா தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கதவை திறந்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா அந்த பொண்ணு அந்த பக்கம் பிரஷ் பண்ணிக்கிட்டே போறா. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பயமாயிடுது. ஆஹா இன்னொருத்தவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கவே செய்யறா. அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு பல்லெல்லாம் விளக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ குழாயில கொஞ்சம் பிரச்சனை வருது. வாட்ச்மேன் இருக்கா இல்லையா, அவனுக்கு போன் பண்ணிருக்கா அந்த பொண்ணு. போன் பண்ணி ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் இங்க வந்திருக்கான் வீட்டுக்கு வந்த உடனே பாத்ரூமுக்கு நேரா வரா நம்ம ஹீரோ. ஆனா பாத்ரூம்ல தானே இருக்காரு. மாட்டிக்கோருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ பாத்ரூம்ல ஒரு கபோர்டு இருக்கு, அந்த கபோர்டு மேல ஏறி ஒளிஞ்சிருக்காரு. இந்த வாட்ச்மேன் வந்திருந்தான். வந்துட்டு சரி பண்ற மாதிரி என்ன பண்றான் அப்படின்னா, அங்க ஒரு சின்னதா ஒரு பூத்தொட்டி இருக்கு, அதுல ஒரு ஸ்பை கேமராவை இந்த வாட்ச்மேன் ஒளிச்சு வச்சிருக்கான். பெண்கள் குளிக்கிறத பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேமராவை எடுத்துட்டு அதுல இருக்க மெமரி கார்டை வெளியே எடுக்கிறான். வெளியே எடுத்து புது மெமரி கார்டை சொருகிறான்.
பைப் அப்படியே சரி பண்ணி விட்டுட்டு அதே இடத்துல திரும்பவும் புது கேமராவை வச்சிருக்கான். நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஒரு யோசனை வருது, நாம பாத்ரூம்ல ஒளிஞ்சிருந்தோம், அப்ப கண்டிப்பா அந்த கேமராவில நம்ம வந்தது போனதெல்லாம் பதிவாயிருக்குமே, மாட்டிக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த வாட்ச்மேன் வாயில அந்த மெமரி கார்டை வச்சு மாத்தும் போது அந்த மெமரி கார்டு டாய்லெட்ல கீழே விழுந்துருது. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போயிடுச்சு. அந்த ஆள் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் போயிட்டு வேற இடத்துக்கு போகுது, எங்கேயோ வெளியே போறதா சொல்லிட்டு போகுது. நம்ம ஹீரோ இப்ப அந்த கபோர்ட்ல இருந்து இறங்கி வந்து அந்த மெமரி கார்டு புதுசா ஒரு ஸ்பை கேமரா வச்சால அந்த ஸ்பை கேமராவை எடுத்துட்டு வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு இப்பதான் டோரை திறந்துட்டு வெளியே போற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் இதுதான் சாக்கு, நம்ம வெளியே போயிடணும்டா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போய் பார்த்தா போன பொண்ணு வெளியே தாப்பால் போட்டுட்டு போயிடுச்சு. சோ உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஃப்ரெண்டுக்காரங்களுக்கு போன் அடிக்கிறான், ஒருத்தவன் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப என்னால வர முடியாதுங்கிறான். இன்னொருத்தனுக்கு போன் பண்ணா போனையே எடுக்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி நான் ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், இந்த அட்ரஸ் இந்த பிளாட் நம்பர், யாராவது வந்து என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுங்க குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டுருக்கான். வெளியே வந்து யாருன்னா கதவு திறப்பாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் யாருமே வெளியே வரவே இல்லை. திரும்பவும் யாரும் நடந்து வர மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ ஒரு கட்டில கடையில போயிட்டு ஒளிஞ்சுக்கவும் செய்யறாரு. அவர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பை கேமரா பக்கத்துல கிடக்குது. இப்போ உள்ள வந்தது யாருன்னு பார்த்தா ரவின்னு சொல்லி ஒருத்தவங்க லிப்ட்ல கொரியர் கேட்டான் இல்லையா, அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த பொண்ணு கூட கூட்டிட்டு வந்திருக்குது. உங்க பாட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, பாட்டி குடிக்கிற தண்ணியில அந்த போதை மருந்தை நான் கலந்துட்டேன், அந்த தண்ணி அவங்க குடிச்சிட்டாங்க, ஆல்மோஸ்ட் இப்ப நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எழுந்திருக்கவே மாட்டாங்க, நீ எங்க பொருளை எடுத்துட்டு வந்துட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணு கிட்ட அந்த போதை மருந்துன்னு ஒண்ணு வச்சிருக்கான் இந்த ஆளு ரவி. அதை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தோன்னே அது சும்மா மூக்க முட்டை அடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது, அந்த வயசான பாட்டியம்மான் நமக்கு தண்ணி கொடுத்ததுல அந்த போதை மருந்து கலந்துருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க ஹீரோக்கு கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிக்குது. அப்படியே போதை தலைக்கேறி ஹீரோ அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோக்கு இங்க மயக்கம் தெரியுது. ஏஞ்சு பார்த்தா ஹீரோ படுத்திருக்கிற அதே இடத்துல ரத்தம் ஹீரோ தலையில பட்ட மாதிரி தெரியுது. ஏஞ்சு பார்த்தா ஹீரோக்கு நேரா ஒரு டெட் பாடி ஒண்ணு கிடக்குது. அந்த தலையில இருந்து அடிச்சு ஊத்தின ரத்தம் தான் நம்ம ஹீரோக்கு இங்க தலையில பட்டு முழிப்பே வந்திருக்குது. அதுவும் ஹால்ல படுத்து கிடக்கிறாரு. ஏஞ்ச உடனே கொலைய பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கு பயந்தடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற டெலிவரி பேக் எடுத்துக்கிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா ரூமுக்கு வெளியே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்போ டோர் எல்லாம் திறந்துதான் இருக்குது. ஒரு வழியா வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு போனா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வரும்போது ஒரு பூத்தொட்டிய உடைச்சு விட்டுட்டு வராரு. அங்க இருந்து அபார்ட்மெண்ட்ல வண்டி எடுத்துக்கிட்டு நேரா வெளியே வந்துட்டு ஹீரோக்கு பயங்கரமான பசி. மூக்க முட்டை சாப்பிட்டுட்டு இனிமே இந்த ஊருக்குள்ள இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன்டா சாமின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடவும் செய்யறாரு. சாப்பிட்டுட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நடந்த கதை எல்லாத்தையுமே தான் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லவ ஆரம்பிக்கிறாரு. அப்படி சொல்லும் போதுதான் நடந்த கதை எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுக்காரங்களுக்கு தெரியுது. இந்த மூட்டை முடிச்செல்லாம் கட்டுறதுக்காக தான் டெலிவரி பேக்ல இருக்கிற அந்த டெலிவரி பொருள் எல்லாம் கொட்டிட்டு அதுல நம்மளோட திங்ஸை வச்சு இந்த ஊரை விட்டு போலான்னு சொல்லி அந்த பேகை பிரிச்சு கொட்டவும் செய்வாரு. கொட்டும் போது இங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஆயிடுது. என்ன அப்படின்னா பேகுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வெறும் பணமா வெளியே கொட்டுது. என்னடா இது இவ்வளவு பணம் எங்க இருந்துடா வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா எனக்கே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்தது கதவை தட்டுற சத்தம். யாருன்னு பார்த்தா வெளியே ஒரு போலீஸ்காரர் வந்திருக்கிறாரு. அந்த போலீஸ்காரர் இதே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆளு தான். ஹீரோவோட ஃப்ரெண்டு சமாளிச்சு அவரை அனுப்பிச்சு விட்டுறாரு. அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த பணம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பேக்ல ஏதோ அலாரம் அடிக்கிற சத்தம். உள்ளுக்குள்ள எடுத்து பார்த்தா ஒரு போன் ஒன்னு இருக்கு. அந்த போன் யாருது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் அதே அபார்ட்மெண்ட்ல பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு போலீஸ்காரர் ரவி வந்தார் இல்லையா, அவரோட போன் தான் அது அப்படிங்கறத அந்த வால்பேப்பர்ல இருக்கிற போட்டோ வச்சு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. பயங்கரமான சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப அபி ஒரு ஐடியா கொடுக்கறான். இது பாரு மச்சான், நீ என்ன பண்ணாலும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சே போக முடியாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னோட பைக் அங்க இருக்குது, உன்னோட டெலிவரி பொருள் எல்லாமே அதே வீட்டுல தான் இருக்குது. அப்படின்னா போலீஸ்காரங்க விசாரிக்க வந்தாங்க அப்படின்னா அந்த டெலிவரி பொருளை வச்சு நீ தான் அங்க டெலிவரி பண்ண போன அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. கேமராவிலயும் உன்னோட ஃபுட்டேஜ் இருந்திருக்கும். இப்படி பயங்கரமா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப என்னதான்டா பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க ஒரே விஷயம் தான், இப்ப நேரா அபார்ட்மெண்ட்டுக்கு போவோம், உன்னோட டெலிவரி பொருள் அங்க இருக்கு இல்லையா அதை நம்ம எடுத்துட்டு வருவோம், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேற மாட்டிக்கிட்டு இல்லையா அந்த ஃபுட்டேஜ் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜை அழிச்சிருவோம். இதை ரெண்டையும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நாம அதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம் சொல்லி அபி கொடுத்த ஐடியா படி சரி போலாம், ஆனா நம்ம அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனோம்னா ரொம்ப ரிஸ்க் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அபி ஒரு கார் எடுத்துட்டு வேகமா அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ட்ரியே போடாம வேகமா போயிட்டான். என்னடா நீ மட்டும் சரண் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்டா, இது பாரு அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் புது நபர் வந்தாதான் என்ட்ரி போடுவாங்க, ஆனா இங்கவே ஸ்டே பண்ணி இருக்கிறவங்களுக்கு என்ட்ரி போட தேவையில்லை. அந்த வாட்ச்மேன் நம்ம இதே அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிறவங்க அப்படின்னு நினைச்சிருப்பான், அதனாலதான் நம்மள எந்த கேள்வியும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்ப அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போலாம் சொல்லி முகத்தெல்லாம் கொஞ்சம் மூடிக்கிட்டு நேரா இப்ப அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. ஆனா போகும்போதுதான் ஹீரோக்கு இங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஆயிடுது. என்ன அப்படின்னா ஒரு வயசான பாட்டி தானே நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டாரு. ஆனா இப்ப அந்த பாட்டி
அந்த பக்கமா போன் பேசிட்டே வெளியே வந்திருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. நாம எப்படி அந்த தண்ணி குடிச்சு போதையில மயங்கி போய் தூங்கணுமோ அதே மாதிரியே அந்த பாட்டி அம்மா தண்ணி குடிச்சிருப்பாங்கல்ல, அந்த தண்ணி தான் இதுக்கு முன்னாடி நான் குடிச்சேன், அந்த தண்ணி தான் இப்ப கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா. ஆக்சுவலி அந்த தண்ணியில அந்த பேத்திமா போதை மருந்தை கலந்துருப்பாங்க. அதனாலதான் அந்த பாட்டி அம்மா அப்படி கீழே விழுந்திருந்தாங்க. சோ ஒருவேளை அவங்களுக்கு அப்படிதான் ஒருவேளை மயக்கம் வந்திருக்கும். அப்ப சாகல, அப்ப தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. ஆனா அதே மாதிரி ஒரு கொலை வேற அந்த ஹால்ல கடந்தது இல்லையா. அப்படி பார்த்தாக்கா இந்த இடத்துல பயங்கரமான கூட்டமா இருந்திருக்கணும். ஆனா இது வரைக்கும் எதுவுமே நடக்கல அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா அந்த பக்கமா போன் பேசிட்டே போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே நாசுக்கா அந்த வீட்டை எட்டி பாக்குறாரு. ஹால் ரொம்ப கிளீனா இருக்குது, எந்த ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஃப்ரெண்டுக்காரங்கள்ட்ட வந்து ஒரு குழப்பமா இருக்கு மச்சான், இந்த மாதிரி அந்த ஹால்ல எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றான். நீ இந்த இடத்துல தான் இருந்தியா, கரெக்டா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் சிங்க் ஆகுது. என்ன அப்படின்னா அங்க இருந்து தப்பிச்சு வரும்போது ஒரு பூத்தொட்டியை உடைச்சிட்டு வந்திருப்பாரு நம்ம ஹீரோ. அந்த பூத்தொட்டி இங்க இல்ல அப்படின்னாக்கா நான் வேற இடத்துல எது இருந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமான குழப்பத்துல இருக்கிறாரு. இப்போ அந்த மாதிரியான ஒரு ரூம் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போகும்போது தான் பக்கத்து இடத்துல அதே மாதிரி பூந்தொட்டி ஒன்று உடஞ்சிருக்குது. ஸோ பக்கத்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பார்த்தாங்க 501 அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. போய் பார்த்தா அந்த போலீஸ்காரர் அங்கதான் இறந்து போய் கிடக்கிறாரு. வெளியவும் பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அந்த கேமராவும் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோக்கு கூட இருக்கிற டீமுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபுட்டேஜை நம்ம எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய இடத்த தேடி தேடி பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே அந்த ஃபுட்டேஜ் இருக்கிறதுக்கான இடமே காணாம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல தேடிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு இடத்த ஏதோ பார்த்துட்டு பயங்கரமா கத்துறான். என்னடான்னு பார்த்தா ஒரு கபோர்டுக்கு பின்னாடி வேற ஒரு ரூம் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ரூம் கதவை திறக்கும் போது தான் ஹீரோவோட டீமுக்கு இங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அந்த டோரை திறந்து உள்ள வந்து பார்த்தா ஒரு பெரிய போதைப் பொருள் செடிகளே இங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறானுங்க. நிறைய மிஷின் எல்லாம் வச்சு போதைப் பொருளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட காலை யாரோ பிடிக்கிற மாதிரி தெரியுது. பயத்துல யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது, தேஜஸ்வின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ டெலிவரி பண்ண வரும்போது ஒரு பொண்ணு பைக்கை வந்து இடிச்சது இல்லையா, அந்த பொண்ணு இங்க பயங்கரமான போதையில படுத்து கிடக்குறா. அந்த பொண்ணு தான் இங்க காலை பிடிச்சிருக்கிறா. சரி ஒரு வழியா அந்த பொண்ணு கிட்ட பேசலான்னு பார்த்தா அந்த பொண்ணு பயங்கர போதையில படுத்திருக்கிறா. ஒண்ணு பேச்சு மிச்சே காணா. இது ஒரு பக்கத்துல இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்க பேசிட்டு இருக்கும்போது வாய்க்குள்ள கொசு போகுது, தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி ஃப்ரீசரை திறந்து பார்த்தா அங்க இன்னும் ஒரு பெரிய சம்பவமா இருக்குது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ படத்தோட ஆரம்பத்துல டெலிவரி ஒன்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி 501 சொல்லி ஒரு பிளாட் நம்பருக்கு வந்திருக்கான்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருப்பாரு, பேரு ரவி. அவரு இங்க இறந்து போய் கிடக்கிறாரு, ஃப்ரீசர்ல வச்சிருக்காங்க. இப்படி இவங்களெல்லாம் கொலை பண்ணி வச்சது யார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு தலைய வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயம் சிங்க் ஆகுது. என்ன அப்படின்னா தேஜஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ லெட்டர் கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த அட்ரஸை நல்லா நோட் பண்ணி பார்த்தா அதுல 503 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்போ நம்ம இருக்கிறது 501. அப்போ இந்த பொண்ணு தேஜஸ்வியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. இது எல்லாமே ஏதோ ஒரு ட்ராக் மாதிரி தெரியுது. தேவையில்லாம பிரச்சனை நம்ம மாட்டிக்க வேண்டாம், பேசாம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லி கேட்கும் போது தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அப்ப ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்றான், நான் அந்த பாத்ரூம்ல தங்கி இருக்கும் போது கீழே இருக்கிற வாட்ச்மேன் ஒரு ஸ்பை கேமரா வச்சான். அந்த ஸ்பை கேமராவை நான் எடுத்துட்டு போனேன். அது எங்க விழுந்துருச்சுன்னே தெரியல. ஆல்மோஸ்ட் நான் கடைசியா இருக்கும்போது அந்த கட்டிலுக்கு அடியில தான் நான் படுத்திருந்தேன். என்ன ஹால்ல ஈத்துல வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்பை கேமரால கண்டிப்பா அதோட ஃபுட்டேஜ் வந்திருக்கும். இப்ப அந்த கட்டிலுக்கு அடியில போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்பை கேமரா அதே இடத்துல இருந்ததுனாலும் நமக்கு அதுல ஏதாவது ஒரு விஷயமாவது சிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோ கட்டிலுக்கு அடியில் தான் கடைசியா ஒளிஞ்சிருந்தாரு. ஆனா அவர் ஹாலுக்கு வந்தது எப்படி? அப்போ யாராவது ஒருத்தவங்க இழுத்துட்டு வந்ததா ஹீரோ அந்த இடத்துல போட்டிருக்கணும். அப்படி இழுத்துட்டு வரும்போது அந்த ஃபுட்டேஜ்ல ஏதாவது சிக்கிருக்கும் இல்லையா. இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னாக்கா எப்படி போறது, அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா கீழே இருக்கிற நம்ம அந்த வாட்ச்மேனை பயன்படுத்துவோம். நீ அந்த ஸ்பை கேமரா விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு உதவி பண்ணு. அந்த கேமராவை எடுக்கணும்னாக்கா அந்த வீட்டுல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாட்ச்மேனை போயிட்டு மிரட்டுவானுங்க. அவனும் பயந்துகிட்டு சரி சார் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு நான் வழி ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு கிட்ட போறாரு. இந்த மாதிரி இவங்க பிளம்பரு, இவங்க உங்க வீட்டை சரி பண்ண வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா அந்த பாட்டி உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ வேற முகத்துல அப்படியே லைட் லைட்டா மூடுறாரு. அந்த பாட்டி ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா மாட்டி கொடுத்துருமோன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்க. அந்த பாட்டிக்கு நடந்தது எதுவுமே தெரியல. ஏன்னா அது போதைப் பொருளான அந்த தண்ணியை குடிச்சிருக்குது. அதனால அந்த பாட்டிமாக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல. இப்போ அந்த கட்டிலுக்கு அடியில போயிட்டு பார்க்கும்போது அந்த ஸ்பை கேமரா அங்கதான் இருக்கு. அதுல இருக்க மெமரி கார்டை எடுத்து நம்ம ஹீரோவோட டீம் போட்டு பாக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவை ஒருத்தன் வந்து இழுத்துட்டு போயிருக்கான். அது யாருன்னு பார்த்தா அந்த ஃப்ரீசர்ல இறந்து போயிருந்தான் இல்லையா ரவி, அவன் தான் நம்ம ஹீரோவை இழுத்துருக்கான். சோ அது இங்க தெரிய வருது. அப்படியே வெளியே நம்ம ஹீரோவோட டீம் வரும்போது ஆப்போசிட்ல ஒருத்தர் பேசிக்கிட்டே வராரு. போன்ல பேசிக்கிட்டு வந்த அவரோட பர்ஸ் கீழே விழுந்துருது. அந்த பர்ஸை எடுத்து கொடுக்கலான்னு பார்க்கும்போது
பார்க்கும்போது தெரியாதனமா நம்ம ஹீரோ அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது பர்ஸ்ல இருக்க ஐடி ப்ரூஃப்ல தேஜஸ்வி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப நம்ம ஹீரோக்கு இன்னும் ரெண்டு பயங்கர ஷாக் ஆகுது. தேஜஸ்வி அப்படின்னாக்கா நம்ம இவ்வளவு நேரமா அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த பொண்ணு இல்லாம அப்ப இவர் தான் தேஜஸ்வியா, இவருக்கு தான் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அவரு போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க இது வரைக்கும் வெரிஃபிகேஷனுக்கு வரல அப்படிங்கிற விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரூம்ல மயங்கி கிடந்த அந்த பொண்ணு தான். அவளை பிடிச்சா எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட கூட்டிட்டு போறாரு. ஆல்மோஸ்ட் அபி அங்கதான் இருக்காரு. உள்ள கதவை திறந்து பார்த்தா அந்த மயங்கி கிடந்த அல்ல பொண்ணு, அவ பேரு மீரா. அவ அபியோட கழுத்துல ஒரு குச்சி ஒண்ணு வச்சுக்கிட்டு இதை பாருங்கடா ஒழுங்கா அங்க இருந்து போயிடுங்க, இல்லனா இவன் கழுத்தை நான் குத்தி கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கிறா. ஃப்ரீசர்லயே அவன் ஒருத்தன் செத்து போய் கிடக்குறான் இல்லையா. இவ மிரட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த பொண்ணு அப்படியே தலையில ஒரே அடி அடிக்கிறாரு. அடிச்சு அந்த பொண்ணை கட்டி போடுறாரு. கட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு, நீ யாரு, எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ரவி இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த மாதிரி போதைப் பொருள் எல்லாத்தையும் தயாரிச்சு வெளியே எல்லாத்துக்குமே கொடுக்குறான். சோ நானும் ஒரு போதைப் பொருள் வியாபாரி தான். நான் 80 லட்சம் ரூபாய்க்கிட்ட அவங்க கிட்ட சரக்கு கேட்டிருந்தேன். எனக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தான். அதை வாங்கிட்டு போலாம் மீதி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அப்படி வந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது பெல் அடிக்கிற சத்தம் ஒண்ணு கேட்டிருக்குது. யாரை பார்த்தா ஒரு போலீஸ்காரரு தேஜஸ்வி கிட்ட பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருப்பாரு. ஆனா தெரியத்தனமா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ரூம் தட்டி இருப்பாரு. இங்க வந்து இந்த ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த ரவி இருக்கா இல்லையா, அவனும் போதை பொருள் அப்படியே கொஞ்சம் எடுத்து இருந்திருப்பான். அவனோட மூக்குல அந்த பொடி கொஞ்சமா ஒட்டி இருக்கும், கண்ணு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் இவன் பேசுறது தடுமாற்றமா இருக்குதுன்னு கொஞ்சம் சந்தேகப்படுறாரு. உள்ள வந்து பார்த்தா அந்த உள்ள ஒரு லேடி இருந்தாலே அந்த மீரா பொண்ணு, அவளும் ஊசி எல்லாம் வச்சுக்கிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறா. என்னடா போதை பொருளா எடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரூம் ஃபுல்லா செக் பண்ணணும்னு சொல்லும்போது இவங்கிட்ட ஒரு பாக்கெட் இருந்திருக்கு. உள்ள அந்த ரூமுக்கு போய் பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா இவனுங்க மேனுஃபேக்சரிங்கே பண்ற விஷயம் தெரிய வந்துருது. அப்பதான் அந்த பொண்ணு ஏஞ்சி நின்னுட்டு இருப்பா. இந்த போலீஸ்காரன் எங்களோட டீமை வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி டீமுக்கு போன் பண்ணலான்னு போகும்போது அந்த பொண்ணு கழுத்துல ஒரே சொருகு அந்த போலீஸ்கார கழுத்துல ஏதோ ஒரு குச்ச சொருகிறா. அப்படியே அந்த போலீஸ்காரன் அங்கே பொத்துன்னு விழுந்து இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் ஹாலுக்கு இந்த ரவி இழுத்துட்டு வந்து போட்டிருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஞாபகமே இல்ல. ஆனா அந்த ரவி கடைசியா அந்த குண்டு பொண்ணு இருந்தது இல்லையா, அந்த வயசான பாட்டியம்மா, அவங்க வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு இருந்தான். அதுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் ஓவரா டோஸ் ஏறி நான் மயக்க நிலையில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோ என்ன யார் அப்ப கூட்டு வந்திருப்பா, நான் இருக்கிற விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல அபி இருக்கான் இல்லையா, அவன் அங்க நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே நாஸ்கா ஏஞ்சி போறாரு. ஒரு பெருசா ஒரு மண்வெட்டி மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை எடுக்கிறாரு. எடுத்து அபி நின்றுட்டு இருக்கான் இல்லையா, அவனோட கண்ணத்துல தலையில பளிச்சுன்னு ஒண்ணு வைக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு டே எதுக்குடா நம்ம அபியை நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி ஹீரோ அந்த ஸ்பை கேமரா எடுத்தாரு இல்லையா, அந்த ஸ்பை கேமரால ரவி தான் நம்ம ஹீரோவை இழுத்திருப்பான். ஆனா ரவிக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ அங்க படுத்திருக்கிறது தெரியாது இல்லையா. அப்பதான் அந்த ஃபுட்டேஜ்ல ஒரு ஹெட்செட் ஒண்ணு கீழே விழுந்திருக்கும். அந்த ஹெட்செட்டை குனிஞ்சு எடுத்து வேற யாரும் இல்ல நம்ம அபிதான். ஹீரோவை இழுத்து போனது காரணம் ஒட்டுமொத்தமும் நம்ம அபிதான். அபிக்கு எப்படி நம்ம ஹீரோ இருக்கிற இடம் தெரிய வரும் அப்படின்னா, நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், என்னை யாராவது வந்து காப்பாத்துக்கணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுகளோட வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சிருப்பாரு இல்லையா, அந்த குரூப்பை படிச்சிருப்பாரு. படிச்சுதான் அங்க வந்திருப்பாரு. ஆக்சுவலி நம்ம அபி இருக்கான் இல்லையா, அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஓனரு. தனியா ஒரு பிளாட்டை எடுத்திருப்பான். சோ அந்த கார் வரும்போது கூட வாட்ச்மேனுக்கு டவுட் வரல, எதுவும் கேட்கல. அதுக்கான காரணமே இங்க இவன் குடியிருக்கிறது அப்படிங்கறதுதான். இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது மட்டும்தான் ரவி. ஆனா இதுக்கு ஓனரு நம்ம அபிதான். சோ இந்த ஒட்டுமொத்த விஷயமே அவனை மிரட்டி கேட்கும்போது அவனே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், நீ இருக்கிற இடம் இங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்து உன் மேல இது எல்லாத்தையும் போட்டு செட்டப் பண்ணிடலாம் சொல்லி பிளான் பண்ணேன். கட்லுக்கு அடியில நீ படுத்திருக்கிறத நாங்க தேடி பார்க்கும்போது எனக்கே தெரிய வந்துச்சு. ஆனா என்னோட கெட்ட நேரம் அந்த ஸ்பை கேமராவை மட்டும் நான் பார்க்கல. உன்னை இழுத்துட்டு வந்து அதே இடத்துல படுக்க வச்சு செட்டப் பண்ணி உன்னை இதுல மாட்டி இந்த ட்ராக்குக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாட்டி விடணுங்கிறதுக்காக தான் உன்னோட டெலிவரி ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு அதுக்குள்ள பணத்தையும் போலீஸ்காரோட போனையுமே நான் வச்சு விட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஏண்டா உன்னை நான் நண்பனா நினைச்சதுக்கு நீ என்னை இந்த அளவுக்கு மாட்டி விடலாம் பிளான் பண்ணிருக்கிறேடா, எப்படா உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை திட்டி பயங்கரமா அடிக்கிறாரு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ட்ரக்ஸ் தானே சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒட்டுமொத்த ட்ரக்ஸுமே நம்ம ஹீரோ அடிச்சு தும்சமா நொறுக்கு
நொறுக்கு நொறுக்கி விட்டுறாரு. ஆனா ஒரு கட்டத்துல அது ஃபயர் ஆகி அந்த ட்ரக்ஸ் எல்லாமே வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. பவுடர் எல்லாம் தெறிக்க ஆரம்பிக்குது. ஒரு பூகம்பம் மாதிரி ஆகுது அந்த இடத்துல. அப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஓவர் டோஸ் மூக்கல படுது. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பொண்ணு மேற்கொண்டு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த வெடிச்ச சத்தம்லாம் கேட்டது இல்லையா, அதை கேட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் கஸ்டடியில் எடுக்கிறாங்க. அங்க ஒரு போலீஸ்காரர் இருக்கிறாரு. நம்ம ஹீரோ கிட்ட அந்த பணத்தெல்லாம் எங்கடா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அந்த பேக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லும்போது அந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து போலீஸ்காரங்கள்ட்ட கொடுக்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எல்லாமே செக் பண்ணி பார்த்ததுல இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் அபிதான். அவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள கொலை பண்ணது வேற யாரும் அந்த பொண்ணு தானே. இப்படி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை மட்டும் வெளியே விட்டுறாங்க. ஆனா அந்த ஒட்டுமொத்த பணத்தையும் இந்த போலீஸ்காரர் ஆட்டையை போட்டுட்டாரு. நியூஸ்ல சொல்லும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரி ட்ரக்ஸ் தயாரிச்சாங்க, அது வெடிச்சுட்டு அவங்கள இறந்து போயிட்டாங்க சொல்லி பிளேட்டா அப்படியே மாத்திட்டாரு. ஆனா ஒட்டுமொத்த பணத்தையும் அந்த போலீஸ்காரன் ஆட்டையை போட்டாரு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் இன்னமும் பழைய மாதிரி பேச்சுலர் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படத்தோட பார்ட் 2க்கான லீடு கொடுத்திருக்காங்க. பார்ட் 2மே வந்திருக்கு. அதுவும் நம்ம சேனல்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமாவே போடுவோம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.